நம்முடைய பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்லஸ்கோப் கேபி ஜோதிட மென்பொருள் நீங்களும் வாங்கி கொள்ளலாம். ஒரு மிக சிறந்த கேபி ஜோதிட மென்பொருளுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் விஜய் அவர்களுடைய அந்த லக்கண பலன், லக்கணம்னு சொல்லக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபி ஜோதியின் அடிப்படையில் லக்கணம் அப்படின்ற இந்த புள்ளியை மட்டும் நம்ம முழுமையாக ஆய்வு செஞ்சோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 80% பலனை நம்ம துல்லியமாக சொல்லிடலாம். ஸோ அதனால் லக்கணம் அப்படின்ற பலனை நம்ம முழுமையாக ஆய்வு செய்வோம். அந்த லக்கணத்திலே அவருடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்குது, நல்ல ஒரு போல்டான பர்சனா அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இவருக்கு லக்கணம் அப்படின்றது மிதுன ராசியில் 5 டிகிரியில் விழுந்திருக்குதுங்க. லக்கணத்துடைய நட்சத்திரம் செவ்வாய், உப நட்சத்திரம் சூரியன் அப்படின்ற கிரகமாக இருக்குது. இந்த லக்கணத்துடைய உப நட்சத்திரம் சூரியன் லக்கண பாவத்திலே விழுந்திருக்குதுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். லக்ன உபநட்சத்திரம் சூரியன், நீண்ட நட்சத்திரம் ராகு, அதோடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க. இந்த 2 கிரகத்தை மட்டும் நம்ம முழுமையாக ஆய்வு செஞ்சால் போதும். லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியன், நீண்ட நட்சத்திரம் ராகு, அகைன் உபநட்சத்திரம் ராகுவாக வந்திருக்கிறதால சூரியன் மற்றும் ராகு இந்த 2 கிரகத்தோடைய குறிகாட்டிகள் என்னென்ன வீடுகளை தொடர்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சூரியன் லக்கண பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கிறது. லக்கணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். சூரியனுடைய குறிகாட்டியும் நம்ம கொஞ்சம் பேசிக்காக செக் பண்ணி பார்த்தலாம். சூரியன் 1, 4, 6 இந்த வீட்டில் குறிகாட்டுதுங்க. அடுத்து ராகுடைய குறிகாட்டிகளை 1, 6 இந்த வீட்டில் குறிகாட்டுது. பர்டிகுலராக சூரியன் மற்றும் ராகு இந்த 2 கிரகத்துடைய குறிகாட்டி நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்ற போது 1, 6 அப்படின்ற விஷயத்தை ரொம்ப வலுவாக குறிக்காட்டத்தால் ஒருத்தர் ரொம்ப ஒரு ஆளுமையான தன்மையில் இருக்காங்க அப்படின்னா லக்கணத்துடைய தொடர்பு 1, 6, 10 இந்த வீடெலாம் குறிக்காட்டுது அப்படின்ற போது ரொம்ப ஒரு ஆளுமை மிக்க நபர் அப்படின்றத நம்ம இங்கே பேசலாம். இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துடைய உபநட்சத்திரமே சூரியன் அவர் லக்கணத்தில் இருக்கிறது லக்கணத்தை ரொம்ப வலு சேர்த்துது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி லக்கணத்துக்கு 10 கூடையவர்னு சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி லக்கண பாவத்தில் இருக்கிறதும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தன்மை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அதனால் பார்க்குற போது லக்கணம்ன்ற கிரகம் ரொம்ப, அந்த லக்கணன்ற பாவம் ரொம்ப வலிமையாக இருக்குது. அதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சொல்லிக்க விரும்பலாம். இவருடைய வாழ்க்கையில் 1, 4, 6 இந்த பாவங்கள் மட்டும்தான் அதிகமாக செயல்படும். 1, 6 அப்படின்றது வெற்றியை குறிக்கும். 4வது சனலாம் இருக்கிறதால நிறையா சொத்து சேர்த்துறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரி விஷயங்களை எல்லாமே சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் லக்கணம் ரொம்ப வலு